பான் புரோக்கர். இந்த பான் புரோக்கர்னுடைய தொழிலினுடைய வரலாறு என்ன? அடகுக்கடை இருக்கக்கூடிய தொழிலில் பான் புரோக்கர் அப்படிங்கிறது எதை குறிக்கக்கூடியது அப்படின்னா, இந்த உலகத்திலேயே மிக பழமையான நிதி சேவைகளில் ஒன்று தான் பான் புரோக்கர். ஏன்னா மனித சமூகம் பொருட்களை பரிமாறி கொண்ட காலத்திலேயே மதிப்புமிக்க பொருட்களை அடமான வச்சு அவசர தேவைக்காக பணமாகவோ அல்லது பொருளாகவோ வாங்கக்கூடிய நடைமுறை நம்மளுடைய முன்காலத்தில் இருந்தது. இந்த நடைமுறையை ஒழுங்குபடுத்தி அதை ஒரு நிதி சேவையினுடைய வளர்ச்சியாக கொண்டு வந்துதான் பான் புரோக்கர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்தினுடைய பல நாடுகள்லையும் சட்டத்தின் கீழே செயல்படக்கூடிய ஒரு முக்கிய தொழிலாக இந்த பான் புரோக்கர் மாறி இருக்குது. அடகு தொழிலினுடைய அடிப்படை நோக்கமே என்ன அப்படின்னா, ஒரு நபர் தனது சொத்துக்களை நிரந்தரமா வித்துறாம தற்காலிகமா அடமானமா வச்சு அவசரமா பணம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடியதுதான் இந்த அடமான தொழில். இதனால முழுசா அந்த சொத்தை இழக்காம தேவையான காலத்துல அந்த கடனை கொடுத்துட்டு அதற்குண்டான வட்டியை செலுத்தி அந்த சொத்தை திரும்ப பெறக்கூடிய முறை தான் பான் புரோக்கர் தொழிலினுடைய அடித்தளம். இப்ப நம்ம வரலாறுல எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, கிமு 2000 ஆண்டுக்கு முன்னாடியே மொசபோத்திமா, அப்புறம் பாபிலோனியா, இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா எகிப்து, இவங்க எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மதிப்புமிக்க பொருளை அடமானமாக கொடுக்கக்கூடிய ஒரு முறையை கையாண்டிருக்காங்க. அவங்க தான் இந்த பான் புரோக்கர் அப்படிங்கிற அடிப்படை உருவாக்குனதே இந்த 3 கண்ட்ரி தான். இடைக்காலத்துல தான் ஐரோப்பியால வணிக வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் அதை பான் புரோக்கர் தொழில் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் வச்சு தொழிலை விரிவுபட வச்சாங்க. இது குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா இத்தாலி, பிரான்ஸ், இங்கிலாந்து போன்ற நாடுகள்லாம் இந்த தொழிலுக்கான தனிப்பட்ட சட்டங்கள் நிறைய ஏற்றி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் உலக நாடுகளில் பல பகுதியில இந்த பான் புரோக்கர் முறை வந்துச்சு. இந்தியாவில் அடகு முறையில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நிறைய நடைமுறை சட்டங்கள் இருந்துட்டு இருக்கு. சங்ககால வர்த்தகங்கள், கோயிலில் உள்ள பொருளாதாரங்கள், பாரம்பரிய குடும்பத்திலிருந்து செய்யக்கூடியது, உள்ளூர்ல உள்ள நிதி கடன் கொடுக்கக்கூடியவங்க மூலமாக அடமாட கடன் வழங்கக்கூடியது, இது எல்லாமே இருந்து வந்துச்சு. காலப்போக்கில் பிரிட்டிஷ் அவங்களுடைய ஆட்சி காலத்தின் கீழே தான் இந்த தொழிலை ஒழுங்குபடுத்தி நிறைய சட்டங்களை இயற்றினாங்க. அதுலயும் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் பான் புரோக்கர் தொழிலுக்கு தனித்துவமாக ஒரு வளர்ச்சி பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடமானமா வச்சு கடன் பெறக்கூடிய நடைமுறையில குடும்பங்களுடைய அவசர தேவையை பூர்த்தி செய்யறதுக்கும் முக்கியமான வழியில அதை திரும்ப வாங்குறதுக்கும் தமிழ்நாடு அரசு இந்த தொழிலை ஒழுங்குபடுத்தி தமிழ்நாடு அடகுக்காரர்கள் சட்டம் அப்படிங்கறத 1943ல பான் புரோக்கர் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை ஏற்றினாங்க. இன்னைக்குள்ள காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா தொழில பாரம்பரியமான முறையிலிருந்து நவீன நிர்வாக முறைக்கு மாறுச்சு. அது நம்ம கம்ப்யூட்டரைஸ் ஆக்கணும், பதிவேடுகள் முறையை மாத்தணும், கேவைசி முறையை மாத்தணும், டிஜிட்டல்ல ரசீது கொடுக்க ஆரம்பிச்சோம், சிசிடிவி பாதுகாப்பு, வங்கியினுடைய பரிவர்த்தனை எல்லாமே வங்கியில தான் இருக்கணும் அப்படிங்கிறது, தங்கத்தினுடைய தரத்தை சோதிக்கிறதுக்கு நவீன கருவி உருவாக்கி அதை ஒன்னொன்னா நம்ம பரிமாண வளர்ச்சியாக கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். ஆனா பான் புரோக்கர் தொழிலினுடைய வரலாற்று புரிதல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கணும். அப்படின்றனால தான் நான் இவ்வளவு விஷயங்களை உங்களுக்கு நான் எடுத்து சொல்றேன். ஏன்னா ஒரு தொழிலினுடைய தோற்றம், அதனுடைய வளர்ச்சி, சமூகத்தில் அதனுடைய பங்குகள், சட்டத்தினுடைய பரிமாணங்கள் தெரிஞ்சாதான் இப்போ இருக்கக்கூடிய தற்போதைய சட்ட அமைப்புகள் என்ன சொல்லுது, நடைமுறையில் இது முழுமையா புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கும் இதை படிக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படிங்கறனால தான் நான் அதனுடைய பரிமாண வளர்ச்சியாக சொல்றேன். இதனுடைய முழு நோக்கமே என்னன்னா, உலகளாவிய ஒரு பான் புரோக்கர் தொழில் எப்படி இருக்குது, அதனுடைய தொழிலினுடைய வளர்ச்சி என்ன, இந்தியாவில் பான் புரோக்கர் தொழிலினுடைய பரிமாணம் என்ன, தமிழ்நாட்டினுடைய பான் புரோக்கர் ஆக்ட் என்னென்னலாம் சொல்லுது அப்படிங்கிறது தான் இதில் நான் சொல்ல வரக்கூடிய விஷயங்கள்.